வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தின் உந்து சக்தியாக மாறுமாறு பாமக நிறுவனர் எஸ். ராமதாஸ் ஞாயிற்றுக்கிழமை கட்சியின் பாட்டாளி சமூக ஊடகப் பிரிவிற்கு அழைப்பு விடுத்தார். திண்டிவனத்தில் நடைபெற்ற பிரிவின் மாநில செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர், மக்களை சரியான திசையில் வழிநடத்த சமூக ஊடகங்கள் பொறுப்புடன் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். கட்சி உறுப்பினர்கள் தங்கள் பதவிகளில் கண்ணியத்தை பேணவும், தவறான தகவல்களை பரப்புவதையோ அல்லது பொருத்தமற்ற கருத்துக்களை சொல்வதையோ தவிர்க்கவும் அவர் வலியுறுத்தினார். விமர்சனங்களை பணிவுடன் கையாளுமாறு ராமதாஸ் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தினார். அரசியலில் பாராட்டும் விமர்சனமும் தவிர்க்க முடியாதவை, ஆனால் பதில்கள் நாகரிகமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். பாமக குறிவைக்கப்படும்போது கூட கட்சியின் பதில்கள் ஒழுக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். பாமகவின் 2026 தேர்தல் பிரச்சாரம் அதன் சமூக ஊடக குழுக்களை பெரிதும் நம்பியிருக்கும் என்றும் அவர் அறிவித்தார். இந்த முயற்சியை வலுப்படுத்த நிர்வாகிகள் முறையான பயிற்சி பெறுவார்கள், மேலும் மதிப்பீடுகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். வீடு வீடாகச் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். இது கட்சியின் தேர்தல் வெற்றிக்கு அடித்தளமாக அமையும் என்று அவர் நம்புகிறார். இந்த கூட்டத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர் சமூகத்தினருக்கு 10.5% உள் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அன்புமணி ராமதாசுக்கு பிறகு கட்சியின் செயல் தலைவராக பொறுப்பேற்றுள்ள ஸ்ரீகாந்தி ராமதாசுக்கும் கூட்டம் ஆதரவு தெரிவித்தது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.